நண்பர்களுக்கு வணக்கம். நாங்குநேரியில் நடந்த கொடூரம் அருவாள் வெட்டு நடந்தது. அங்கு நடந்த சாதி வெறியும் தலைவிரித்து ஆடும் போதையும் தலைவிரித்து ஆடும் சாதி வெறியும் மற்றும் இதெல்லாம் அண்ணனும் இதை பற்றி பேசிட்டாரு, சாட்டையும் இதை பற்றி பேசிட்டாரு. பேசினாலும் நீங்கள் அதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டது. நாம் தமிழர் அதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படின்ற பற்றியும் கேரள எல்லையில் கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன், கேரள எல்லையில் நடந்த கேரளாவின் அத்துமீறல் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ என்னன்னா, நாங்குநேரியில் நடந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் நூதனமாக, அதாவது அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, இப்போ நாங்குநேரியில் நடந்த சாதி வெறியும் என்னென்னா, தென் மாவட்டம் முழுக்க இவர் ஓபிஎஸ் எடுத்த தவறான முடிவினாலும், டிடிவி எடுத்த தவறான முடிவினாலும், முக்குளத்தோர் இருக்கும் கோபத்தில் இருக்காங்க. அந்த ஓட்டுகள் மாறப்போகிறது. அதாவது சீமான் அவர்கள் தத்துவத்தின்படி தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர போகிறாங்க, ஒரு பக்கம் ஓட்டு சாய போகுதுன்னு நூதன அரசியல் இது. இப்போ எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்துச்சோ, அதே மாதிரி அங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இடையில சண்டையை மூட்டி விட்டு இவன் அவனை வெட்டுறது. ஏன்னா ஒரு சமூகம் தெளிந்து அரசியல் புரிதல் பெற்று தெளிந்து ஒருவன் சரியாக இருக்கின்றான், இவ்வளவு நாளாக தனியாக மக்கள் சாதாரணமாக நம்ப மாட்டாங்க. இப்போ 5வது தேர்தலாக தனியாக நிற்கிறான் போது ஒரு சிலர் பெரியவங்க மத்தியிலே நிறைய மாறுதல் நடந்திருக்கு. அப்போ மாறுதல் நடந்து வரும்பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நடக்கக்கூடாது, அவனுக்கு ஆள் மனசுல யாரா இருந்தாலும் ஆள் மனசுல அவனுக்கு சாதி வெறி இருக்கும். ஏன்னா நம்ம 70 வருஷமா ஊற்றி வளர்த்தது சாதி வெறியத்தான். சாதி வெறியை இப்போ போதை மூலமா நான் இன்னும் கொழுந்து விட்டு எரிய வைக்கிறாங்க இந்த திராவிட ஆட்சியாளர்கள். அப்போ நூதனமாக என்ன பண்ணுறாங்க, தென் மாவட்டத்தில் சாதி வெறியை தூண்டி விடுவோம், சாதிய மோதல்களை அதிகப்படுத்தினோம்னா இவங்க திரும்ப உங்களுக்கு பாதுகாப்பு இங்கே வந்தால் தான், ஏன்னா ஓபிஎஸ் இங்கே வந்துட்டாரு, உங்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான், நான் அதிமுக தான், உங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான், இந்த ரெண்டு பிம்பத்துக்குள்ளேயே கொண்டு வரும்ன்ற ஒரு நோக்கில் அது நூதனமாக அங்கே இருக்க உறவுகளும் அங்கே இருக்க நண்பர்கள்ட்ட கேட்கும்போது இதுவரைக்கும் சம்மந்தமே இல்லாமல், அங்கே சமூக சண்டையும் இல்லை, எவனும் இல்லை, தேவையில்லாமல் ஏதோ நவீன் தேவர் வாழ்கன்னு ஒருத்தன் போயிருக்கான், இன்னொருத்தர் அங்கே வாழக்கூடிய ஆதி தமிழ் கூடிய இது ஒன்றா போயிருக்கான். அங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால அது சமூகம் சொல்லி ரொம்ப வெளிப்படையாக பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த சமூகத்தை சொன்னாலும் பிரச்சனை வந்துடுது, கோவப்பட்டுருவீங்க. ஏன்னா ஒருத்தன் அந்த அளவுக்கு சாதி வெறியில் யாரும் இல்லை, ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி சாதி வெறி முடிச்சவங்கலாம் எவனா இருந்தாலும் சாதி வெறி இருக்கவங்க யாரும் ஒருவேளை உணவு சாப்பிட முடியாது. பல சாதிகள் உழைச்சா தான் ஒரு சாதிக்கு உணவே வரும். அது மாதிரி சாதி வெறியோட இருக்க ஒரு நேரம் உணவு உண்ண முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் திரும்பவங்க சாதி வெறியை தூண்டி விட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து உழைச்சாதான், உழவனா உழைச்சாதான் ஒரு நேரம் ஒரு மேஜைக்கு ஒரு தட்டுக்கு சோறு வருதுன்றது அது இயற்கை, எல்லாத்துக்கும் தெரியாதவங்களுக்கு தெரியும். அது மாதிரி அங்கே சாதி வெறியை தூண்டி விட்டு இவன் நிற போதையில், இந்த திமுக ஆட்சியில் நிற போதையில் இவங்க குற்றம் சொல்வதாக குறை சொல்வதாக இருந்தாலும் அநியாக நிற போதையில் நடக்குது. அங்கே அதிகமாக அங்கே என்னென்னா, அந்த திருநெல்வேலி பகுதியில் அங்கெல்லாம் சாக்லேட் அதிகமாக கிடைக்குதான். அந்த போதை சாக்லேட் 2 நாளைக்கு அவனுக்கு போதை இறங்காதான், அவ்வளோ எளிமையாக கிடைக்குது. இவங்க தான் சாராயத்தை விலையை ஏற்றுனால அவனுக்கு ரொம்ப எளிமையாக அந்த போதை சாக்லேட் கிடைக்கிறனால 2 நாளைக்கு போதை இறங்காது. அதோட வேற போதை நம்ம காவல்துறை தான் சொல்லுவாங்க, எப்போ அவெல்லாம் 3 போதைக்காரன், அவன் 2 போதைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க போதையை வலுவாக ஏற்றுனோன்னே அவனுக்கு டார்கெட்டு, அவ்வளோ போதை ஏறுதே, வேற ஏதாவது எடுத்து சாப்பிட்ருவானா, போதை இல்லை தெரியாமல். அவங்கெல்லாம் வெறும் நாடகம் தான். சாதி வெறின்னு ஒரு நாடகம், போதைன்னு ஒரு நாடகம். எவ்வளோ போதை ஏறினாலும் சோறு பதிலாக வேற கீழே இருக்கே அதை எடுத்து சாப்பிடுவா நீ. அதெல்லாம் நாடகம் தான். இவங்க சும்மா திமிருக்கு தேவையில்லாமல் பண்ணுறது. அப்போ அங்கே வெறியாட்டத்தை தடுக்க தவறிய காவல்துறை கையில் வச்சிருக்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா தேர்தல் நேரத்தில் இப்போ திருப்பரங்குன்றம் வந்து பார்த்தீங்களா, அது ஒரு இஷ்யூவை கிளப்பி விட்டு அப்போ ஒரு மாதிரி மடை மாட்டலாம், இந்துவா இஸ்லாமியரா அப்படின்னு மடை மாட்டலாம்னு அப்போ ஒரு இஷ்யூவை இவங்களா கிளப்பி விட்டாங்க. இப்போ அந்த தென் மாவட்டங்களில் சாதி வெறி இதில் ஒரு சிலர் அண்ணனும் நிறையா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிட்டாரு, சாட்டையும் வீடியோ போட்டிருந்தப்ப நீங்கள்லாம் வந்தால் சரி பண்ணிடுவீங்களா, நீங்கள் வந்தால் மட்டும் எப்படி சரியாகும். அதாவது திமுக கூட்டமாக இருக்கட்டும், அதிமுக பொதுக்கூட்டமாக, எந்த கூட்டமாக இருந்தாலும், ஒரு மாநாடாக இருந்தாலும் எத்தனை பேர் கூடி எப்படி அமைதியாக கலையிறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இப்போ இவங்களை சொல்லவே வேணாம், டிவிகாவாக இருக்கட்டும். ஆனால் ஒரு 6 லட்சம் பேர் திரண்டு ஒரு அசம்பாவிதம் கூட, அனைத்து பேரும் குடும்பமாக குழந்தையோட மாநாடு நடப்பதற்கு முன்பும் பின்பும் அது என்ன பார்க்கு மாதிரி, விளையாட்டு திடல் மாதிரி சின்ன குழந்தைங்க விளையாண்டுக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு நேர்த்தியாக, ஒரு அறம் சார்ந்து, ஒரு மதுவாடை இல்லாமல் எப்படி நேர்த்தியாக ஒரு கூட்டத்தை நடத்தி எப்படி ஒரு பக்குவமாக ஒருத்தர் முடிக்க முடியுது. ஒரு சின்ன ஒரு மாநாட்டவே அவ்வளோ பக்குவமாக ஒருத்தரால் கண்ட்ரோலாக முடிக்க முடியுதுன்னா ஒரு நாட்டை எப்படி வழிநடத்துவார்னு நீங்கள் பார்க்கணும். அதனால தான் நாட்டை எப்படி சீராக வழிநடத்தி போகணும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இதை கூட பார்த்துக்கலாம். எவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருந்துச்சு. 6 லட்சம் பேர் திரண்டு ஒரு கூச்சல், ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, எவ்வளோ ஒரு நேர்த்தியாக, எவ்வளோ உறுதிமொழி எடுக்கிறது, எவ்வளோ ஒழுக்கமாக நடந்துச்சு பார்த்தீங்களா. ஒழுக்கம்னா அங்கே தான் கற்றுக்கணும். அதைத்தான் சொல்கிறது. இனிமேல் அரசியல் மாநாடாக இருந்தாலும், வருகையாக இருந்தாலும், யாரோடதாக இருந்தாலும் நாம் தமிழருக்கு முன்பு, நாம் தமிழருக்கு பின்பு என்று தான் வரும். அதே மாதிரி அடுத்த பிரச்சனை கேரளா அத்துமீறுகிறது.
கேரளா பிரச்சனையை இதுக்கு தான் அப்பவே சொல்றது. இதுக்கு தான் அந்த மலையை வெட்டி கொண்டு போகும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மீட்டிங்கில் சாட்டை பேசுனதுக்கு அவன் மேலே குண்டா சட்டை வந்துச்சு. எது நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவன் இங்கே ஆள்றான், அங்கே ஆள்றான், இங்கே இல்லைன்னு சாட்டை சொன்னனால தான் அந்த வழக்கே வந்துச்சு. அப்போ அதை மாதிரி தான் இப்போ இருக்குது. வீட்டுக்குள்ள நுழைய விடுவியா வேற ஆள? இப்போ கேரளாக்காரன் ஆள் இல்லை, கேட்க ஆள் இல்லாதனால அத்துமீறி போர்டு வைக்கிறான். என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நாம தான் வச்சு கிருஷ்ணகிரியில் கூடலூர் மாவட்டத்தில் இதே பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. என்னன்னா அப்போயே நில அளவு அங்கே வந்து என்னன்னா கேரளாக்காரன் கேரளா மாநிலம் வந்து பேருந்து நிலையம் கட்டுறாங்களாம். இடமே இல்லையா? உனக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையை விட்டுட்டு அங்கே பேருந்து நிலையம். இப்போ வந்து அத்துமீறி தமிழ் எல்லைக்குள்ள வந்து ஒரு போர்டு வச்சிருக்கா, அப்படி ஒரு பதாகை, விளம்பர பதாகை அந்த ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு அதுக்கு தான் சொல்றது, எதுக்கு நாம் தமிழ் கட்சி வேணும், எதுக்கு வேணும், நாம் தமிழ் கட்சி எதுக்கு வேணும், வென்றாலும் தோற்றாலும் நாங்கள் இறுதி வரை இருப்போம் சொல்றதுக்கு காரணம் அதான். எங்களுக்கு வெற்றியை விட தன் உரிமையும் தன் மண்ணையும் பாதுகாக்கணும், தக்க வைக்கணும். இப்போ அங்கே கிருஷ்ணகிரியில் கூடலூர் நடக்குதுன்னா அங்கே இருக்க மக்கள் கூப்பிட்றாங்க, எப்பா வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சா. ஏன்னா ஆள்றவங்களோ மற்றவங்களோ அவங்களுக்கு அக்கறை இருக்காது. அவங்க வீடும் இல்லை, அவங்க நாடும் இல்லை, அவங்க மண்ணும் இல்லை. அது மாதிரி தான் எவனுக்கு தன் சொந்த மண்ணும் வீடும் போகுதோ அப்போ தான் அவனுக்கு அக்கறையும் ஒரு இதுவும் வரும். அங்கே முதல்ல யார் போய் போராடுது? மற்ற கட்சியில் எந்த கட்சியிலையும் போனாங்களா? இல்லை நாம் தான் கட்சி தான். ஏன்னா அவன் மண்ணுக்கானவன், மக்களுக்கானவன், இந்த மனித நேயத்துக்காக, இந்த தமிழ்நாட்டுக்காக உயிரை கொடுத்து போராடுறவன். அதனால தான் அடுத்த நொடியை நீ போர்டு வச்சு அடுத்த நொடியை அங்கே நாம் தான் கட்சி வந்து நின்றுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல வந்துச்சு. உங்களுக்கு அங்கே எல்லை பகுதியில் கிருஷ்ணகிரியில் கூடலூரில் அங்கே பேருந்து கட்டுறதுக்கு போர்டு ஒண்டி பிரச்சனை நடந்துருக்கு. இது இதோட விட மாட்டாங்க. ஒரு சரியான இங்கே ஆண்டாங்கன்னா தன் மண், தன் இடம், தன் மண், தன்னோட தமிழ்நாடு, தன் நாடுன்னு ஒரு அக்கறை, ஒரு இது இருந்தால் தான் யாருமே உள்ளே வர மாட்டானே. இப்போ அசால்ட்டாக வரான் பார்த்தீங்களா? இந்த இப்போ கர்நாடகாவில் வண்டி அடிக்கிற மாதிரி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி பார்க்குறாங்க. இதெல்லாம் மாறணும், பார்ப்போம். வீழ்வது நாமாக இருந்தாலும் ஆள்வதும் வாழ்வதும் தமிழாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.